வாங்க கவி ஸ்பெஷல் கிச்சனில் இன்றைக்கி நம்ம முடி வளர்கிறதுக்காக சூப்பரான ஒரு எண்ணெய் ஒன்று நம்ம ரெடி பண்ண போகிறோம். தேங்காய் எண்ணெயில் அதுக்கு தேவையான பொருளெல்லாம் நான் எடுத்து வச்சுருக்கிறேன். 1 லிட்டர் தேங்காய் எண்ணெய், செக்கில் ஆடின எண்ணெய் நான் வாங்கி வச்சுருக்கிறேன், சுத்தமான எண்ணெய். வெள்ளை கசாணி கீரை 1 கைப்பிடி வாங்கி வச்சுருக்கிறேன். இது வெள்ளை கசனி கீரைக்காரங்கள்ட்ட கிடைக்கும். இது சமையல் கூட பண்ணலாம், நம்ம பருப்பு போட்டு கூட்டு செய்யலாம், பொரியல் பண்ணலாம். இது சளிக்கு நல்லது, துவையெல்லாம் அரைக்கலாம். இது நம்ம தேங்காய் எண்ணெயில் போட்டு நம்ம காய்ச்சினா முடி கருப்பாகும், முடி கொட்டாது, முடி வளரும். வெள்ளை கசனி கீரை இது பேர். 1 கைப்பிடி நம்ம கருவேப்பிலை எடுத்து வச்சுக்கிறோம். நம்ம வீட்டில் எப்பயுமே கருவேப்பிலை இருக்கும், அதனால 1 பிடி கருவேப்பிலை எடுத்து வச்சுக்கிறேன். மருதாணி 1 கைப்பிடி எடுத்து வச்சுக்கிறேன். நான் மருதாணி பறித்து 2 நாள் ஆகுது, கொஞ்சம் வதங்கின மாதிரி இது. நீங்கள் அன்றைக்கே கூட பறித்து செய்யலாம். நீங்கள் மருதாணி 1 கைப்பிடி, கருஞ்சீரகம் 2 டீஸ்பூன் எடுத்து வச்சுக்கிறேன். வெந்தயம் 2 டீஸ்பூனு. சடாமஞ்சள் வேறு மாதிரி தான் இருக்கும், இது நாட்டு மருந்து கல்ல கிடைக்கும் உங்களுக்கு. இந்த சடாமஞ்சள் இது 3 வேறு நான் எடுத்து வச்சிருக்கிறேன். வேம்பாலப்பட்டை நான் 1 கைப்பிடி எடுத்து வச்சிருக்கிறேன். இது பட்டை மாதிரி இருக்கும், இதுவும் நாட்டு மருந்து கல்ல தான் கிடைக்கும். 2மே நான் நாட்டு மருந்து கல்ல தான் வாங்கினேன். கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து வச்சிருக்கிறேன். முடி வளரும், நல்லா சிகப்பாக இருக்கும். இது எண்ணெயில் போட்டோன்னா சிவப்பாயிடும். நாங்கள் சின்ன பிள்ளையிலேருந்து நாங்கள் இதை தான் தடவுறோம். நல்லா முடியலெல்லாம் நீட்டாக நல்லா வளரும், முடி கொட்டாது, பொடுகுலாம் வராது, பெண்ணு ஈருலாம் பிடிக்காது. நீங்கள் ஒரு முறை இந்தமாரி செஞ்சு பார்த்து தடவி பாருங்கள். தடவி பார்த்துட்டு எப்படி இதுன்னு எனக்கு கமெண்ட் போடுங்க. இப்போ எப்படி செய்யறதுன்னு நம்ம பார்க்கலாம். ஒரு மிக்சி ஜாரில் வெந்தயம் 2 டீஸ்பூன் போட்டுக்கலாம். கருஞ்சீரகம் 2 டீஸ்பூன் போட்டுக்கலாம். இது சும்மா குறைன்னு ஒரே ஒரு பல்சு விட்டு எடுத்துன்னு வந்துடலாம். கருஞ்சீரகம் வெந்தயமாக நம்ம ஒரு பல்சு விட்டு கொஞ்சம் குறைன்னு நம்ம அரைச்சின்னு வந்துக்கிறோம். இப்போ எண்ணெய் எப்படி காய்ச்சிதுன்னு பார்க்கலாம் வாங்க. எண்ணெய் காய்ச்சி அடுப்பத்தை வச்சு ஒரு கடாய் வச்சுட்டேன். இப்போ நம்ம தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கலாம். அடுப்பு நல்லா சிம்மில் தான் இருக்கணும். ஏன்னா அடுப்பு ஃபீடு வச்சிங்கன்னா நம்ம போகிற பொருள் எல்லாம் சீக்கிரமாக கருகிடும். அதனால் ஒரு 1/2 hour ஆச்சும் எண்ணெயில் நல்லா சிம்மில் வச்சு ஒரு 1/2 hour ஆச்சும் நம்ம அடுப்பில் வைக்கணும். ஒரு 1/2 hour நல்லா எண்ணெய் கொதிச்சு நல்லா அந்த கசாயம்லாம் இறங்குனுச்சுன்னா நம்மளுக்கு 3/4 லிட்டர் எண்ணெய் தான் கிடைக்கும். 1 லிட்டர் எண்ணெயில் 3/4 லிட்டர் எண்ணெய் தான் வரும். 1/4 லிட்டர் சுண்டிடும். இப்போ அடுப்பு பற்ற வச்சுட்டேன், சிம்மில் தான் நான் வச்சுக்கிறேன். இப்போ தேங்காய் எண்ணெய் ஊற்றியாச்சு. இப்போ வெந்தயமும் கருஞ்சீரகம் நம்ம தண்ணி ஊற்றாமல் ஒரே ஒரு பல்சு போட்டு வச்சோம், அது போட்டுக்கலாம். அந்த பவுட்ரு வெள்ளை கச்சனி கீரை போட்டுக்கலாம். இது நீங்கள் கீரைக்காரங்கள்ட்ட உங்கள் தெருவுக்கு வர கீரைக்காரங்கள்ட்ட சொல்லி அனுப்பிச்சிங்கன்னா அவங்க கொண்டாந்து கொடுப்பாங்க, இல்லைன்னா கீரை கடையில் கூட விற்பாங்க. இது மருதாணி போட்டுக்கலாம் 1 கைப்பிடி. உங்களுக்கு வெள்ளை கசாணி கீரை மருதாணி இதெல்லாம் கிடைக்கல, உங்களுக்கு தழையாக கிடைக்கலன்னா நாட்டு மருந்து கல்ல பவுடராக விற்கிறாங்க, நீங்கள் பவுடராக கூட வாங்கி போட்டு எண்ணெய் காய்ச்சிக்கலாம். கருவேப்பிலை போட்டுக்கலாம் 1 கைப்பிடி. கருவேப்பிலை நல்லா முடி வளரும். இப்போ சடாமஞ்சள் நம்ம போட்டுக்கலாம். இப்போ நம்ம வேம்பலைப்பட்டை போட்டுக்கலாம். அடுப்பு நல்லா சிம்மில் வச்சுருங்க. சிம்மில் வச்சுட்டு ஒரு 1/2 hour அடுப்புலேயே இருக்கட்டும். நல்லா கிண்டி விட்டுங்க. கிண்டி விட்டுட்டு ஒரு 1/2 hour சிம்மில் வச்சு விட்டுட்டு நீங்கள் மற்ற வேலையை நீங்கள் பார்த்தீங்களா, அதுக்குள்ளே இது நல்லா இதோட கசாயம்லாம் இறங்கி நல்லா எண்ணெய் கொஞ்சம் சுண்டிடும். சுண்டின பிறகு நம்ம இறக்கி வச்சு சூடு ஆறின பிறகு பாட்டிலில் ஊற்றி வச்சுக்கணும். நம்ம தலைக்கு தேங்காய் எண்ணெய் காய்ச்சணும். இப்போ நம்ம போட்டது எல்லாம்
தழைங்கெல்லாம் அப்படியே கருவி போயிடுச்சு பாருங்க. நான் வச்சு 1/2 hour ஆகுது. நான் சிம்மில் தான் வச்சுட்டு போனேன் அடுப்பு. 1/2 hour ஆகிப்போச்சு. இப்போ நம்ம இறக்கலாம் இதை. இப்போயே பாருங்க எண்ணெய் எவ்வளோ அப்படியே ரெட்டாகவும் இருக்கும், பிளாக்காகவும் இருக்கும் பார்க்கறதுக்கு. இப்போ நம்ம இறக்கலாம். தேங்காய் எண்ணெய் நம்ம காய்ச்சணும், ரெடி ஆகி போச்சு. இப்போ சூடு ஆறுறதுக்காக நான் ஃபேன் காற்றுல கொண்டாந்து வச்சுருக்கிறேன். சூடு ஆறட்டும். ஆறின பிறகு நம்ம வடிகட்டிக்கலாம். வடிகட்டி நான் பாட்டிலில் ஊற்றி நான் காமிக்கிறேன் எண்ணெய் எப்படி இருக்குதுன்னு. இப்போ நல்லா சூடு ஆறணும் எண்ணெய். இப்போ நம்ம ஃபேன் காற்றுல வச்சுக்கிறோம். நம்ம தலைக்கு தடவை தேங்காய் எண்ணெய் காய்ச்சணும். சூடு நல்லா ஆறிடுச்சு. எண்ணெய் எப்படி இருக்கு பாருங்க, நல்லா கருப்பா இருக்கு. இப்போ நம்ம வடிகட்டிக்கலாம். நான் அடியில் ஒரு கிண்ணம் வச்சுக்கிறேன். வடிகட்டில நம்ம வடிகட்டிக்கலாம். நம்ம எண்ணெய் எல்லாத்தையும் நம்ம வடிகட்டிட்டோம். இது திப்பி தான். இது நம்மளுக்கு யூஸ் கிடையாது. இதை நம்ம டஸ்ட்பின்ல போட்டுடலாம். இப்போ நம்ம பாட்டிலில் ஊற்றி வச்சுக்கலாம். நம்ம தேங்காய் எண்ணெய் தலைக்கு தடவுற தேங்காய் எண்ணெய் ரெடி பண்ணிட்டோம். இதை அப்படியே நம்ம டெய்லி தடவிக்கலாம். தலைக்கு பேன் பிடிக்காது, முடி கொட்டாது, பொடுகுலாம் வராது. நல்லா முடி கருப்பாகவும் முடி நல்லா நீட்டாக வளரும். நான் எப்படி செஞ்சேன்னா அந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இதுன்னு சொல்லுங்கள். எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா